ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரகா. குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா. அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த லீலாமிருதம் அத்தியாயம் 117. கான் பாட்டியாவின் கதை. கான் பாட்டியா என்கின்ற பக்தர் ஒருவர் இருந்தார். அவர் பல்வந்த் ராவ் என்கின்றவர் உறங்கிக் கொண்டிருக்கும் போது அவருடைய மண்டையை கல்லினால் தாக்கிவிட்டார். இதனால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அப்போது ஸ்ரீ சுவாமியின் பக்தர்கள் மோடியின் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்தனர். கூச்சல் மிகுதியாக இருந்தமையால் அனைவரும் சம்பவம் நடைபெற்ற இடத்திற்கு ஓடி சென்றனர். சுந்தராபாய் பயத்தில் ஸ்ரீ சுவாமிகளின் கட்டிலுக்கு கீழே சென்று படுத்துக்கொண்டாள். ஸ்ரீ சுவாமி அவளுடைய பின்பகுதியில் தன் காலால் உதைத்தார். ஒருவன் காவல் அதிகாரியை அழைக்க நகரத்திற்கு விரைந்தான். காவல் அதிகாரி சம்பவம் நடந்த இடத்திற்கு வந்து குற்றவாளியிடம் பேசி புரிய வைக்க முயற்சி செய்தார். ஆனால் அருகில் சென்று அவரை பிடித்து இழுத்து வர எவருக்கும் துணிவு இல்லை. சிறிது நேரத்திற்கு பிறகு சேவகர்களும் காவல் அதிகாரியும் சேர்ந்து சில தந்திரங்கள் செய்து அவரை பிடித்து கைது செய்தனர். இந்த சம்பவம் நடைபெறுவதற்கு 2 நாட்களுக்கு முன்னர் கான் பாட்டியா விஸ்வநாத் புவாவை இதே போல தாக்கியிருந்தார். அவர் ஒரு மனநோயாளியாக இருந்தாலும் ஸ்ரீ சுவாமியின் பரம பக்தராக இருந்தார். ஸ்ரீ சுவாமி மகாராஜ் நடந்து செல்லும் போது ஸ்ரீ சுவாமிகளை பார்த்து கொண்டே பின்புறமாக அவருடன் நடந்து வருவார். கான் பாட்டியா எப்போதும் 4 அல்லது 5 நபர்கள் கூட சுமக்க முடியாத சில ஜாமான்கள் மற்றும் ஒரு கட்டில் ஆகியவற்றை சுமந்து கொண்டே திரிந்து கொண்டிருப்பார். சில நாட்களுக்கு ஸ்ரீ சுவாமிகளின் மலத்தை உண்டு கொண்டிருந்தார். இருப்பினும் கர்மாவின் பிடியிலிருந்து எவராலும் எளிதாக தப்பித்து விட முடியுமா? 2வது சம்பவம். கான் பாட்டியா சம்பிரதாயத்தை கடைபிடித்து வந்தார். அவரை கண்டாலே அனைவருக்கும் பயம். எவரேனும் கான் பாட்டியாவின் வார்த்தைகளுக்கு மறுவார்த்தை பேசினால் அவர்களை நன்றாக அடித்து உதைத்து விடுவார். குறிப்பாக ஸ்ரீபாதபட், சோழப்பா, விஸ்வநாத் புவா மற்றும் சுந்தராபாய் ஆகியோரை கண்டாலே அவர் எச்சரிக்கை உணர்வோடு நடந்து கொள்வார். அவர்களுடன் சண்டையிட்டதற்காக முன்பு அவர் தண்டனை பெற்றிருந்தார். ஆனால் ஸ்ரீ சுவாமியின் அருள் அவருக்கு அபரிமிதமாக இருந்தது. மம்மலத்தார் கான் பாட்டியாவை சிறையிலிருந்து விடுவித்து விட வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் மற்ற சேவகர்களோ அவரை விடுவித்தால் அவர் எவரையேனும் கொன்றுவிடுவார் என்று பயந்தனர். ஸ்ரீ சுவாமியின் தரிசனம் அவருக்கு கிடைக்கவில்லை என்றால் 4 நாட்களுக்கு கூட உணவருந்தாமல் இருப்பார். பிறகு 4 நாட்களுக்கான சாப்பாட்டையும் ஒன்றாக சேர்த்து சாப்பிட்டு விடுவார். சிறைச்சாலையில் புகைப்பிடிக்க அனுமதி இல்லை என்கின்ற காரணத்தினால் அவருக்கு புகைப்பிடிப்பதற்கான வழி இல்லை. ஆனால் இரவு நேரங்களில் அவர் புகைப்பிடிப்பார். தூரத்திலிருந்து பார்த்தால் காவல் அதிகாரியின் கண்ணுக்கு தெரிந்த புகைக்குழாயும் புகையிலையும் அருகில் வந்து பார்க்கும்போது புலப்படாது. இந்த விஷயத்தை அவர் மேல் அதிகாரியிடம் விவரித்தார். கான் பாட்டியாவிற்கு ஸ்ரீ சுவாமி சமர்த்தரை தினமும் தரிசிப்பதற்கான அனுமதி கிடைத்தது. சில நாட்களுக்கு பிறகு அவர் தரிசனத்தின் போது கலாட்டா செய்ய தொடங்கினார். அதனால் தினமும் தரிசனம் செய்வதற்கு மறுப்பு அளிக்கப்பட்டது. ஒரு நாள் ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் டெண்டுபுவாவின் தோட்டத்தின் வாயிலில் அமர்ந்திருந்தார். அங்கு மனிதர்களின் மார்பு உயரத்திற்கு உயரமான ஒரு சமாதி இருந்தது. ஸ்ரீ சுவாமிகள் அதன் மீதேறி அமர்ந்து கொண்டார். அங்கிருந்த சிவலிங்கத்தை ஸ்ரீ சுவாமி மகாராஜ் வணங்கினார். அதே நேரத்தில் கான் பாட்டியாவும் அந்த வழியாக ஒரு காவல் அதிகாரியால் அழைத்து வரப்பட்டார். அந்த தோட்டத்தின் உள்ளிருந்து ஸ்ரீ சுவாமி மகாராஜிக்கு ஜெய் என்கின்ற கோஷம் கான் பாட்டியாவின் காதுகளில் விழுந்தது. அவர் தன் சுய நினைவை இழந்தார். ஸ்ரீ சுவாமி சமர்த்தரை தரிசனம் செய்ய வேண்டும் என்று அந்த காவல் அதிகாரியிடம் விண்ணப்பித்தார். அதற்கு காவல் அதிகாரி சம்மதிக்காததால் அவரை காலால் இடுப்பில் உதைத்துவிட்டு அந்த அதிகாரியுடைய கத்தியை உரையிலிருந்து எடுத்துக்கொண்டு மகாராஜை நோக்கி ஓடினார். காவல் அதிகாரி ஊருக்குள் சென்று கத்தியுடன் மகாராஜை தரிசனம் செய்வதற்காக கான் பாட்டியா சென்றுள்ளார் என்று அனைவரிடமும் தெரிவித்தார்.
மமலத்தார், காவல் ஆய்வாளர் மற்றும் ஆயுதங்கள் ஏந்திய குதிரையோட்டி ஆகிய அனைவரும் மகாராஜை நோக்கி சென்றனர். கான்பாட்டியா கத்தியுடன் தன் கைகளை கூப்பியவாறு ஸ்ரீ சுவாமி சமர்த்தரை தரிசனம் செய்து கொண்டிருந்தார். அங்கு கூடியிருந்த 50க்கும் மேற்பட்ட பக்தர்கள் சிதறி ஓடிவிட்டனர். 3 நபர்கள் மட்டுமே அங்கு இருந்தனர். அவர் கையில் இருந்த கத்தியை பார்த்து, ஸ்ரீ சுவாமி மகாராஜ், இங்கு என்ன இருக்கிறது? கிணற்றடியில் ஒரு காளையும் மாட்டு வண்டியும் இருக்கிறது என்று கூறினார். அதன் உண்மையான அர்த்தம் என்னவென்று எவருக்கும் புரியவில்லை. மகாராஜுடைய ஆணைக்கிணங்க கான்பாட்டியா சில அடிகள் நடந்து சென்றுவிட்டு பின்னோக்கி பார்த்தார். அங்கு வயதான பிராமணர் ஒருவர் உட்கார்ந்திருப்பதை பார்த்தார். பின்பக்கத்திலிருந்து பார்க்கும்போது அவருடைய கருமையான குள்ளமான சரீரம் சோளப்பாவை ஒத்ததாக இருந்தது. கான்பாட்டியாவுக்கு சோளப்பாவின் மிகுந்த கோபம் இருந்தது. அதனால் அந்த பிராமணனின் கழுத்தில் கத்தியால் வெட்டினார். மேலும் 7 அல்லது 8 முறை மீண்டும் மீண்டும் அவரை வெட்டிக்கொண்டே இருந்தார். அவர் வெட்டிய வேகத்தில் கத்தியே வளைந்து அதன் கைப்பிடியும் கலன்று விழுந்துவிட்டது. அந்த பிராமணர் மெதுவாக எழுந்து கிணற்றுக்கு அருகே சென்றார். அதிகமான இரத்தப்போக்கினால் அவருக்கு மயக்கம் ஏற்பட்டு கீழே விழுந்து விட்டார். அனைவரும் அவரை மருத்துவமனையில் கொண்டு சேர்த்தனர். காவல்துறையினர் உட்பட 400 பேர் கான்பாட்டியாவை சுற்றி நின்று கொண்டிருந்தனர். ஆனால் அவருக்கு அருகில் செல்ல எவருக்கும் துணிவில்லை. அவர் அனைவரின் மீதும் மண்ணை வாரி இறைத்து கொண்டிருந்தார். அப்போது வலிமை வாய்ந்த ஆட்டிடையன் ஒருவன் அங்கு வந்தான். அந்த ஆட்டிடையனின் உதவியால் கான்பாட்டியாவை பிடித்து கைது செய்தனர். 8 நாட்களுக்கு பிறகு ஸ்ரீ சுவாமிகளின் அருளினால் அந்த பிராமணர் குணமானார். புஜங்கா நடப்பவை அனைத்தையும் மமலத்தார் மற்றும் நீதிபதியிடம் விவரித்தார். பின்னர் ஸ்ரீ சுவாமி மகாராஜ் அதற்கு போச்சடிக்கே, அதாவது கெட்ட வார்த்தை, பார், இவன் தன் புகழை பாடிக்கொண்டிருக்கிறான் என்று கூறினார். கான்பாட்டியா தன் கர்ம வினையினால் பைத்தியக்காரனைப் போல அனைவருக்கும் தெரிந்தாலும் அவர் ஸ்ரீ சுவாமி சமர்த்தரின் மீது கொண்டிருந்த பக்தி அபரிமிதமானது. அனைவரும் அவரை தூற்றினாலும் ஸ்ரீ சுவாமி கான்பாட்டியாவின் மீது அதீத பாசத்துடன் இருந்தது ஒரு அற்புதமான குரு சிஷ்ய பந்தம் அல்லவா? கான்பாட்டியாவைப் போலவே கோவிந்த் என்றொரு மனநிலை சரியில்லாத பக்தர் ஒருவர் அக்கல்கோட்டில் வாழ்ந்து வந்தார். ஒரு நாள் ஸ்ரீ சுவாமி கட்டிலில் படுத்து உறங்கிக் கொண்டிருந்தார். அதை கவனித்த கோவிந்த் ஸ்ரீ சுவாமியின் பாதத்தில் கயிற்றால் கட்டிவிட்டு மறுமுனையை அவருடைய கழுத்தில் கட்டிவிட்டு ஸ்ரீ சுவாமியை இரக்கமில்லாமல் இழுத்து சென்றார். இதை கண்டவுடன் சுந்தராபாய் மிகுந்த கூச்சலுடன் அவரை கயிற்றிலிருந்து விடுவித்தாள். அனைவரும் கோவிந்தை அடித்து உதைக்க துவங்கியதும் அவனை அடிக்க வேண்டாம், விட்டுவிடுங்கள் என்று ஸ்ரீ சுவாமி கருணையுடன் கூறிவிட்டார். ஆனால் சில நாட்களுக்கு பிறகு கோவிந்த் ஒரு கிணற்றினுள் தவறி விழுந்து தன் உயிரை விட்டான். அனைத்தையும் அறிந்திருந்த ஸ்ரீ சுவாமியின் கருணைக்கு எல்லையுண்டோ? ஜெய ஜெய ஸ்ரீ சுவாமி சமர்த். ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதிராஜ யோகிராஜ பரபிரம்ம ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகாராஜ் கி ஜெய்.